அதிக கடுப்படியில் அக்கா இன்றைக்கி இளநீர் சட்னி செய்ய போகிறேன். இப்போ நம்ம ஒரு இளநீர் எடுத்து அதை குடிச்சிட்டு அதில் உடைய ஒரு கைப்பிடி அளவு இருக்குது இந்த இளநீர். இதை வந்து நம்ம சட்னி செய்வோம். வாங்க அக்கா, இதுக்கு முன்னாடி அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன், உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். அக்கா எப்படி செய்கிறேன் பார்ப்போம் வாங்கோ. இப்போ அக்கா ஒரு வடை சட்டியை காய வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான், அதை போடுவோம். இந்த வேர்க்கடலை லைட்டாக வறுபடுற வரை லைட்டாக ப்ரௌனாக மாறணும். அந்த மேலே தோல்லாம் கருக வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே தோல்லாம் எடுக்காமல் சட்னிக்கு அப்படியே அக்கா யூஸ் பண்ணுறது தான். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வரத்துக்கு வறுபடுதுங்கிறது உங்களுக்கு நிறம் மாறினாலே தெரிஞ்சிடும். அந்த முழு கடலை வெடிக்குது பாருங்கள், அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வறுபட்டுருச்சுப்பா, இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா, மீடியம் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு மல்லி. இதை கொஞ்சம் லைட்டாக கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி கருகிராமல் அதனுடைய வாசனையே போயிடும். எதையுமே நம்ம சட்னி செய்யும்போது கொஞ்சம் பக்குவமாக எடுத்தோம்னா நல்ல சட்னி வந்து டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், மல்லி அவ்வளோதான். இப்போ அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டோம். அக்கா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக 2 பச்சை மிளகா 4 உடைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி, இதையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டு. 2 பல்லு பூண்டு போடணும், உங்களுக்கு ஆப்ஷன் தான். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க போட வேணும். இப்போ இந்த பச்சை மிளகா கூடவே நம்ம இந்த இளநீரையும் போட்டுருவோம். போட்டு இதையும் ஒரு பரட்டு பரட்டி எடுக்கணும். அவ்வளோதான், இதையும் ஒரு பரட்டு பரட்டினா போதும். ரொம்பலாம் வதக்க வேணாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். புளி வந்து உங்கள் சாய்ஸ் தான், ரொம்ப கம்மியாக வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அக்கா தேவையான அளவு வச்சுருக்கிறேன். காமிச்சேன்ல உங்கள்கிட்ட, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வச்சுருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் புளி போட்டோம்னா இந்த வேர்க்கடலைக்கும் இதுக்கும் இந்த இளநீருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வாசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி வேர்க்கடலை வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இந்த சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டில் நிறைய தென்னை மரம் இருக்கிறதுனால நாங்கள் இளநீர் குடிச்சிட்டு இந்த தேங்காய் உள்ளே இருக்க தேங்காயை வேஸ்ட் பண்ணுவோம். எங்கள் பாட்டி வந்து இதில் பாயாசம் பண்ணுவாங்க. அப்புறமா அது என்ன இது துவையல், அப்புறம் சட்னி, இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துடலாம். அந்த எண்ணெயே நம்மளுக்கு போதும். இதை வந்து இந்த சட்னி அடுப்புலலாம் வைக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆற விட்டுருவோம். அந்த வேர்க்கடலைக்கு நம்ம தோல் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா சட்னி செய்யும்போது. அதனால் இதெல்லாம் அப்படியே தான் ஆற விடணும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இப்போ 1/4 ஸ்பூன் தான் அக்கா கல் உப்பு போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படி உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரைச்சிட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது சட்னி பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி சுற்றிட்டு வந்துடும். அக்கா எது அரைச்சாலும் ஒரு சுற்றுனதுக்கப்புறம் தான் வாட்ரு ஊற்றுவேன். அது அக்கா மிக்ஸி அப்போ தான் அரைக்கும். அதனால் இப்போ தான் வாட்ரு ஊற்றுறேன். திட்டமாக வாட்ரு ஊற்றி சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை பவுலுக்கு மாற்றிட்டு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சு சாப்பிட்லாம். எல்லாம் நம்ம விருப்பம் தான். சட்னி தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் வீட்டில் தாளித்து கொட்டலை அப்படின்னு சொன்னாக்கா கோவம் வந்துடும் என் ஹஸ்பண்டுக்கெலாம். அதனால் தாளிப்பேன் அக்கா. நீங்கள் அப்படியே கூட நம்ம பரட்டி சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஸ்வீட்னஸ்ஸாக அந்த வேர்க்கடலையும் கொத்தமல்லியும் அவ்வளோ உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்திப்பா. அது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் சட்னி சாப்பிட்றதோட இது நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். இது அக்கா அப்போ பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ அக்கா ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்க சட்னி எல்லா சட்னிக்குமே அக்கா கொஞ்சமாக தான் ஆயில் விட்டு தாளிப்பேன். இது இந்த ஆயில் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா விதையை தட்டிட்டு போடுங்க, குழந்தைங்களுக்குன்னா காரம் இல்லாமல் இருக்கும். இது நல்லா அவ்வளோதான், ஒரு பரட்டு பட்டினாலே போதும். இப்போ நம்ம தாளிசத்தை எடுத்து சட்னியில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான், இளநீர் சட்னி ரெடி. இந்த சட்னி தாளிச்சுட்டு அடுப்பில் தூக்கி வைக்கக்கூடாதுப்பா. அது வந்து நல்லதாகவும் இருக்காது, ஹெல்த்தியாக டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போ பவுலில் வலிச்சு வச்சுட்டு நீங்கள் தாளித்து தான் கொட்டணும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு இது 52 சட்னி, வெரைட்டி ஆஃப் சட்னி 52 செஞ்சு எல்லா சட்னியும் போய் அக்கா வீடியோவில் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.